நாம இன்னைக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு தான் பண்ண போறோம். அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு மீன்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா விரவி 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா நல்லா மசாலாலாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா சூப்பரா வெந்து நம்ம டேஸ்டியான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா இந்த மீன் குழம்ப சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.